இன்னும் 6 நாள்ல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில இருக்கோம். அங்க இருக்க மக்கள் கிட்ட இந்த இடத்துல எந்த வேட்பாளர் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆர்கே நகர் தொகுதி ஆகியதால நம்மளுடைய பால் கனகராஜனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே இருந்த திமுக வேட்பாளர் தொகுதி பக்கமே வரலை. அவர் மழையின் காரணத்தில் அந்த டைம்லேயும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை அவர். அதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இவருக்கு மட்டும் பால் கனகராஜனுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில யார் ஜெயிக்க போறா அப்படின்றத அங்க இருக்க மக்கள் கிட்ட நேரடியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா இன்னொரு நபர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்க போறோம். நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். காரணம், அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர். அதனால் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து வந்தவர். படித்தவர், இளைஞர். எல்லா நிகழ்வுக்குமே அவர் முதல்மையாக வர்றதுனால பாஜக மிகப்பெரிய வித்தியாசத்தில் வடசென்னையில் வெற்றி பெறும். அதனால் நாங்களும் பாஜக தான் ஓட்டு அளிப்போம். எங்களை சார்ந்த அனைவருமே பாஜக தான் ஓட்டு அளிப்போம் என்று இந்த சமயத்தில் கூறிக்கொள்கிறோம். மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். மற்ற வேட்பாளர்களை விட ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் எந்த விதத்தில் முன்னிலை வராரு, எதன் காரணமாக அவர் முன்னிலை பெறுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பால் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினருடைய சார்ந்தவர். சிறுபான்மையினரே ஒரு கட்சியை எதுக்குது, இந்த கட்சியை வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் மனசில் மற்ற 2 திராவிட கட்சிகளும் உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை உடச்சி எறிஞ்சாங்க பாஜக. அந்த பாஜகலேருந்து இப்போ சிறுபான்மையிலேருந்து ஒருத்தர் பால் கனகராஜ் அப்படின்றவரை வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள், அதாவது மத்திய அரசு ஏற்கனவே பண்ணக்கூடிய திட்டங்கள் மிகவும் தெளிவாக அவர் உரைக்கிறார். மற்ற இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த தொகுதியில்ன்றதை மக்களுக்கு விவரமாக விளக்கமாக எடுத்து அன்பான முறையில், அதிகார முறையில் இல்லை, அன்பான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து செய்து வருகிறார். கண்டிப்பாக இந்த வாட்டி வடசென்னையில் பாஜக கண்டிப்பாக ஜெயிச்சு வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த தொகுதியில் 4 முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்குங்க. எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வடசென்னையை பொறுத்தவரைலாம் இதுக்கு முன்னாடி திமுக 11 முறை எம்பியாக இருந்திருக்காங்க. அதிமுக திரு வெங்கடேஷ் பாபு ஒரு முறை எம்பியாக இருந்திருக்காரு. யாரும் தொகுதி பக்கம் ஜெயிச்சுட்டு போவாங்களே தவிர எம்பி யாரும் வரமாட்டாங்க. அவங்களாம் எளிமையானவர்கள் கிடையாது. பார்க்காடு வீராசாமி அவருடைய பையனை பார்த்தீங்கன்னா, கலாநிதியை பார்த்தோம்னா அவர் வீட்டுக்கு 26 வாசல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்லாம் திமுகவில் அமைச்சராக இருந்தவர். பல ஆண்டு காலம் திமுக பொருளாளராக வந்தார். ஏகப்பட்ட ஊழல் புகாரில் இருந்தவர். அவர் மின்சார அமைச்சராக இருந்திருக்கும் போது கூட நம்ம மின்சாரமே இல்லாமல் அடிக்கடி தடைப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வயதான காலகட்டத்துக்கு அப்புறம் அரசியலை விட்டு அவர் விலகினார். அப்படியே அரசியல் வந்துடுச்சு. அவங்க வாரிசு அரசியல், அவங்க பையன் வந்துட்டார். பையன் இப்போ 2வது முறை திரும்ப எம்பியாக நிற்கிறாரு. முதல் முறை ஜெயிச்ச அப்புறமே தொகுதி பக்கம் எதுவுமே வராத எம்பி அவரெல்லாம் எளிமையானவர் கிடையாது. வடசென்னை மக்களை பொறுத்தவரை எல்லாருமே எளிமையானவர்கள், எளிய மக்கள் தான், கூலி தொழிலாளர்கள் தான். ஆனால் அவரெல்லாம் போய் நம்ம பார்க்க கூட முடியாது. எந்த வீட்டு வாசலில் எங்கே இருப்பாருன்னே தெரியாது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம பிஜேபியில் நிற்கிற பால் கனகராஜனை பொறுத்தவரைலாம் அவர் ரொம்ப எளிமையானவர். நீங்கள் 10:30 மணிக்கு மேலே ஹைகோர்ட் போனீங்கன்னா அங்கே தான் நின்றுட்டு இருப்பார். கோர்ட் ஒர்க்கு தவிர கோர்ட்டில் கேஸ் தான். கேஸு முடிச்சிடுவோன்னா அவர் வெளியே தான் நிற்பார். சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்களை பேரை விட்டு கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுவார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். அந்த மாதிரி எளிமையானவர். 2வது இது அதிமுக சார்பாக நிற்கிற கேண்டிடேட்டு ராயபுரம் மனோகர் நல்ல மனிதர் தான். ஆனால் இப்போ அவருக்கு உண்டான ஒரு மக்கள் ஒர்க்கு அந்த அளவுக்கு அவர் ஆரம்பத்தில் பண்ணார். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. கட்சி மாறி போயிட்டு இப்போ அதிமுக சார்பாக நின்றுட்டுருக்காரு. இப்போ நாம் தமிழர் பார்க்குற நாம் தமிழர் அந்த அம்மா யாருன்னே தெரியாது. இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டு போயிட்டு இன்னும் பேசுவாங்க. இப்போ பிஜேபிங்கிறது இப்போ 10 வருஷமாக அங்கே பார்லிமெண்ட்டில் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ பிஜேபி சம்மந்தமான ஒரு எம்பி அமுச்சு விட்டால் தான் நம்ம வடசென்னை மக்களுடைய குறைகள் தீரும். மார்க்கெட்டே கட்ட மாட்டாங்க. ஏதோ கட்டுறேன்ட்டு மார்க்கெட்டே கட்ட மாட்டாங்க. இவ்வளோ பாதிப்பு மக்களுக்கு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. நாங்கள் யாருக்கு போய் கேட்குது? புதுசாக வந்தால் தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோங்க. இப்போ பொல்யூஷன் நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய பாதிப்புங்க இருக்குது. மக்களுக்காக நிறைய இருக்குது. கட்சிங்க யாருமே இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. மக்களுக்காக எதுவுமே பண்ணலை. இப்போ புதுசாக ஒருத்தர் நிற்கிறார் பால் கனகராஜன்ட்டு. அவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அவர் வரத்துக்கு நல்ல வாய்ப்பும் இருக்குது. இப்போ பெரும்பாலும் ஜனங்க மத்தியில் இப்போது ஆர்சி பால் கனகராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பல இவங்கள பார்த்துருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. இந்த பக்கம் எல்லாத்துலேயுமே ரொம்ப பின்தங்கி இருக்குது. வட சென்னைன்னு தான் பேர் தவிர
ரொம்ப பல பகுதியில் வந்து பஸ் வசதி எவ்வளோ முன்னேறி போச்சு, சின்ன சின்ன ஊர்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய வண்டியை ஓட்டிங்கன்னா இப்படியே தான் இருக்குது. பெரிய அளவில் மாற்றம் இல்லை. நமக்காக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா மாற்றம் வேணுன்ற அளவுக்கு ஜனங்க மத்தியில் இருக்கிறதுனால இப்போ புதுசாக நிற்கிறாரு ஆர்சி பால் கனகராஜ். மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜனங்க மத்தியில் ஒரு பரவலாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ராயபுரம் போஜராஜ நகர் பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை கட்டணும். இது பல ஆண்டு காலமாக நிற்குது, பல ஆண்டு கால கோரிக்கை. இப்போ ஆரம்பித்தாங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே சில கோரிக்கைலாம் வச்சு ஒரு பக்கம் நோண்டினாங்க. ஒரு பக்கம் நோண்டியே 10 வருஷம் ஆகுது. ஆனால் சேகர் பாபு ஒரு பக்கம் வந்து போட்டார். அப்புறம் முன்னாடி அமைச்சராக அந்த ஜெயக்குமார் அண்ணன் திரும்ப போட்டார். அதாவது அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டி அப்படியே நிற்குது. இப்போ ஆரம்பித்து பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதை வந்து அண்ணன் பால் கனகராஜன் நின்று ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போனோம்னா இந்த மாதிரி, ஏன்னா அது வந்து ரயில்வே தண்டவாளம் வர்றது மத்திய அரசு கீழே இருக்கிறது. ரொம்ப ஈஸியாக மக்களுடைய வந்து குறைகளை அவரால் பார்லிமெண்ட்டில் எடுத்து சொல்ல முடியும். சொன்னால் தான் வடசென்னை மக்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்வு அடையணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் பால் கனகராஜன் அமிச்சா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். வணக்கம் சார், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நான் எம்சி ரோட்லேருந்து வரேன் சார். உங்கள் பகுதியில் எந்த வேட்பாளர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன பிரச்சனை எப்படி தீர்ப்பார்? எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பால் கனகராஜன் தான் பிஜேபி வேட்பாளர் தான் வந்து கெளிக்கணுன்றது வந்து எங்கள் கனவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து நிறையா வளர்ந்துச்சு. எல்லா மக்களுக்கும் சரி, ஒரு சாதாரண இன்றைக்கி ஒரு 10 வயசு குழந்தை கூட வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அரசியல் இப்படி தான் நடக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்னத்துக்கு தான் வந்து ஓட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அந்த சின்னலாம் இல்லை. யார் ஒருத்தர் வேட்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன பதவியில் இருக்காரு, அவருக்கு ஓட்டு போட்டால் என்ன நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து மக்கள் மனதில் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து பிஜேபிக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் பிஜேபிக்கு ஆதரவு. அண்ணன் வந்து மீண்டும் அந்த எம்சி ரோடை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வருவார். அதுதான் என்னோட கனவு. வணக்கம் சார், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? எந்த வேட்பாளருக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு இந்த தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு? வணக்கம், நாங்கள் ஆர்கே நகரில் தான் இருக்கோம். இந்த ஆர்கே நகரில் நம்ம ஆர்சி பால் கனகராஜ் அவங்க வந்து அவர் ஒரு கிறிஸ்டின்ன்றதுனால நானும் ஒரு கிறிஸ்டின், நானும் என்னை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு கிறிஸ்டின்னு. எல்லாருமே வந்து கிறிஸ்டின் வந்து பிஜேபிக்கு வந்து எப்பவுமே வந்து சப்போர்ட் கிடையாது. இவர் பிஜேபி வந்து ஒரு இந்துத்துவா அப்படின்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இதே வந்து பிஜேபி வந்து ஒன்லி இந்துத்துவா சப்போர்ட்டாக இருந்தாக்கா இந்நேரத்துக்கு வந்து ஜான் பெர்லான்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க பிஜேபியில். அதே இதில் வந்து ஜமால் சித்திக் சொல்லிட்டு ஒரு தேசிய தலைவராக இருக்காங்க. எப்படி வந்து ஒரு இந்துத்துவா வந்தாக்கா எப்படி வந்து ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு கிறிஸ்டினாலிட்டிக்கும் எப்படி வந்து ஒரு சென்ட்ரலில் வந்து எப்படி ஒரு போஸ்டிங் கொடுத்து எப்படி வந்து இதை மாற்றுவாங்க? இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கிறிஸ்டினுக்கு வந்து பிஜேபி எப்போவுமே வந்து எதிர்ப்பு கிடையாது. அவங்க வந்து எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பிஜேபின்றதை அவங்க புரிஞ்சுன்னு எல்லாருமே ஓட் போகணுன்றதுக்காக தான் நாங்கள் ஒரு கிறிஸ்டினாக இருந்துட்டு இந்த பிஜேபி எப்பவுமே ஆர்சி பால் கனகராஜ் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்களும் இந்த இடத்துல வந்து. நீங்கள் சொன்ன வேட்பாளர்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரே ஒன்று தான். இந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்றதை மாற்றி தான் இப்போ வந்து இங்கே வந்து ஆர்சி பால் கனகராஜ் அவங்கள இங்கே நிற்க வச்சதுக்கு காரணமே என்னென்னா எங்கள் கிறிஸ்டியானிட்டி சமுதாயம், எங்கள் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்து பிஜேபியில் சென்ட்ரலில் இருக்கணும், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் வந்து பிஜேபியில் ஒரு கோரிக்கையாக வச்சு தான் அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து அதுவும் வட சென்னைக்கு ஒரு வேட்பாளராக எங்களுக்கு வேணும், எங்களுடைய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து சென்ட்ரலில் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த எங்களோட கோரிக்கை. எங்களோட தேவைகள் எல்லாமே அவரை வச்சே நாங்கள் வந்து எங்கள் பால் கனகராஜ் அவர்களை வச்சே நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம். வணக்கம்மா, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? உங்கள் பகுதியில் எந்த வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு இந்த முறை? நான் வந்து வடசென்னை மேற்கில் திருவிக நகர் பகுதியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் பகுதியோட வேட்பாளர் ஆர்சி பால்ராஜ் அண்ணா மட்டும்தான். அவங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்துவர்களுக்கு ஆப்போசிட்டு மோடிஜின்றாங்க. ஆனாலும் ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு முஸ்லீமுக்கு தான் மோடிஜி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. நாங்களே வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்து ஒரு முறை எலெக்ஷன் இன்னும் பரவாயில்ல. ஆனால் மோடிஜி மேலே போடுற பழி வந்து ஆக மொத்தம் 110% போய் அவர் எல்லாருமே சமமாக பார்க்குறாரு. எல்லோரும் சமமாக, ஒருத்தர் கூட இந்த காஸ்ட்டு அந்த காஸ்ட்டு இந்து அதெல்லாம் அவர் நினைக்கிறதில்ல. இந்தியனுக்கு வல்லரசு நாடு ஆகணும், அது அவரோட குறிக்கோளாக தான்.
அதனால தான் எல்லா நாட்டுக்கும் கொரோனான்ற ஒரு தடுப்பூசியை கோவிட் அனுப்பி வச்சார். அந்த பேதம் இருந்துச்சுன்னா அவர் யாருமே கொடுத்துருக்க மாட்டார். நம்ம ஊர்லேயே வச்சுக்கலாம், நம்ம ஜனங்களுக்கு நினைச்சுவார். எல்லா நாட்டுக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அப்போ இந்து முஸ்லீமுக்கும் பார்த்து கொடுத்தாரா? இல்லையே. இந்துக்கும் கொடுத்தாரு, முஸ்லீமுக்கும் கொடுத்தாரு, கிறிஸ்தவங்களுக்கும் கொடுத்தாரு. இதை வந்து புரிஞ்சிக்காதவங்க அவர் மேலே பழி போடுறாங்க. அது ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் பால் கனகராஜ் அண்ணாவோட ஸ்பெஷாலிட்டி குணம் என்னென்னா, அவர் எந்த நேரத்துலையும் எந்த உதவி செய்கிற குணம் அவருக்கு உண்டு. அவர் எனக்கு முன்னாடி இருந்து தெரியும். வக்கீலுன்ற முறையில் நான் சொல்கிறேன், எங்கள் குடும்ப நண்பர் மாதிரி கூட அவர். ஆனாலும் ஒரு உதவி செய்கிற குணம் இருக்குது, இறக்க குணம் இருக்குது. அதனால தான் அவர் ஒரு கிறிஸ்தவர்ன்றது கூட பாராத சீட்டு கொடுத்துருக்காரு. அவர் ஜெயிக்கணும். 100% நாங்கள் அவருக்காக ஒர்க் பண்ணுவோம். திரு பால் கனகராஜ் அவர்கள் வந்து உங்கள் ஏரியாவில் நல்ல பரிச்சயமான நபர் தானா? ஆமாங்க, அவர் அந்த ஏரியாக்காரர் தான். அவர் வருஷவாக்கம் டவுட்டில் தான் அவர் வீடு. எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியும். வேட்பாளர்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னம்மா? என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, போதை பள்ளிகளிலும் போதைன்ற கலாச்சாரம், கஞ்சா, அது ஒரு இவ்வளோ ஆட்சி செய்பவர்கள் இதை கண்டு கொள்ளாமல் எப்படி இப்படி பள்ளி மாணவர்கள்லேருந்து காலேஜ் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க, இந்த மாதிரி அதுங்க வாழ்நாளே வீணாக்கிற ஒரு அரசாங்கம் தேவையா? இந்த அரசாங்கத்தை மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். இது எல்லா பொதுமக்களுக்கும் இந்த வேதனை இருக்குது. அது வந்து சாதாரண மனிதரால் இதை முடிவு எடுக்க முடியாது. அதனால் இவர் ஒரு சட்டம் தெரிஞ்சவர், இவர் நல்ல முடிவு எடுப்பார். இதனாலே மக்கள் அவருக்கு வெற்றி பெற செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அம்மா வணக்கங்கம்மா, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த வேட்பாளருக்கு? அவர் இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது? நான் வந்து கொடுங்கூர்லேருந்து வர்றேங்க. கொடுங்கூர்லேருந்து வர்றது அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது குப்பைமேடு இருக்குல்ல, அது நிறைய கழிவு இதெல்லாம் கொட்டுறாங்க. அது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. அது ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்குது, அது எடுக்கணும். அடுத்து வந்து இந்த போதை இங்கே நிறைய நடமாட்டம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் போதை நடமாட்டம் நிறையா இருக்குது, அதை ஒழிக்கணும். ரெண்டாவது வந்து சாக்கடை தண்ணிலாம் அடைக்குது. அதுக்கான ஏன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக நாங்கள் வந்து வெளியில் போகும்போது நாற்றை தாங்க முடியல. தண்ணி இல்லை, தண்ணி முக்கியமாக தண்ணி, குடி தண்ணி இல்லை. அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். சார் பால் கனகராஜ் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் சந்திச்சில்லை. ஆனால் அவர் நிற்கிறன்றவரையும் மட்டும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் இரவு பகல் பாராமல் அவருக்காக நானும் உழைக்கிறேன். நான் தம்பி இவரோட சேர்ந்து நானும் எங்கே போகணுமோ நோன்பு வச்சுக்கிட்டு, ஒரு எல்லாம் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு வரையன்னு கேட்பாங்க. இல்லை, நான் எல்லாமே ஒரே கொள்கை தான், அது எல்லாம் ஒரு சமுதாயம் தான் அப்படின்னா நம்ம தான் கருத்து மாற்றம் பண்ணுறோம். ஆனால் அதனால எந்த மாற்றம் தப்பு கிடையாது. முக்கியமாக நிறைய பேர் முஸ்லீமு தான் இருக்காங்க. எல்லாரையும் நான் கூப்பிட்டுக்கிட்டு என்னால் பிரச்சாரம் பண்ணுறேன். நோன்பு வச்சுக்கிட்டு நான் எல்லா வீட்லேயும் எல்லா தெருவாக எல்லா தொகுதிக்கு நான் போகிறேன். முதல்கன்னு உங்களுக்கு வந்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்மா. ரம்ஜான் வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கங்கம்மா, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த தேர்தலில் உங்களுக்கு எந்த வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு? நான் வடசென்னை கிழக்கு ராயபுரம் சஞ்சுராயன் கோயில் தெருவிலேருந்து வர்றேன். எங்கள் தெருவில் வந்து மெயினாக அடிக்கடி வந்து காவ அடைப்பு, ஒரு சின்னதாக ஒரு மழை பெஞ்சாலும் சரி, எது வந்தாலும் எனக்கு உடனே காவ அடைச்சிக்குது. மழை பெஞ்சுதுன்னா ஃபுல்லாக எங்கேயுமே ஸ்கூலுக்கோ கடைக்கோ எதுக்குமே போகவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து இப்போ இருக்க ஆட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சரி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக எங்கே பார்த்தாலும் பள்ளம் நோண்டி 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 ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாம் தான் ஆகிருக்கோ தவிர அதை வந்து கிளியர் பண்ணாமல் இல்லை. மாற்றி மாற்றி பள்ளம் நோண்டிகிட்டே இருக்காங்க. எதுக்கு தான் நோண்டுறாங்க, எதுக்கு தான் அங்கே டிராஃபிக்கை ஜாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றதே தெரியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு கவுன்சிலரோவே அதை சரி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு எம்பி வரணுங்களா? எம்பி வரணுங்க சார். ஆனால் என்னென்னா, நம்ம பால் கனகராஜ் சார் வந்தாருன்னா இன்னும் நல்லா அதை சரி பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். இது சரி பண்ணிடலாம், இன்னும் சரி ஆகலையே. ஆனால் எவ்வளோ வந்திருக்காங்கல்ல, ஆனால் அது வரைக்கும் வந்திருந்தா இதுக்குள்ளே சரி பண்ணியிருக்கணும். அதனால் மக்கள் வந்து சிந்திச்சு நல்ல முடிவு எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன்.